வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நல்ல விளம்பரம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், என் கதைகளுக்கு உள்ளது உள்ளபடி உரிய திரைப்படக் காட்சி விளக்கம் செய்கின்ற நிறுவனத்தார்க்கும், 2 ஆண்டுகளுக்கும் மேலான என் சமுதாயம் சார்ந்த சிறுகதைகளுக்கு நல்ல ஆதரவை வழங்கி மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்ந்து, எப்பொழுதும் போல் ஆதரவு தாருங்கள் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய சிந்தனைக் கதையானது பாகம் 2, வாழ்வில் விருந்தும் மருந்தும். தற்காலத்தில் விருந்தினர் வருகை என்பது பெரும்பாலும் இல்லை. காரணம், தற்காலத்து இளஞ்சோடிகள் பெரும்பாலும் தங்கள் வீடுகளில் பெரும்பாலும் தங்குவதே இல்லை. சிலர் வீட்டில் இருந்தாலும் கூட தனி சுதந்திரம், சிக்கனம் என்ற பெயரில் இல்லத்துக்கு உள்ளே இருந்தாலும் வெளியே பூட்டப்பட்ட நிலையில் கதவு சாத்தப்பட்டே இருக்கும். சிலர் அதைவிட மேலே ஒரு படி போய் வெளியில் பூட்டை போட்டு வீட்டை பூட்டிவிட்டு உள்ளே பாரி பரம்பு மலை போல் சகல வசதியுடன் குடியிருப்பர். வந்தவர்கள் வெளியில் பூட்டு தொங்குவதால் யாரும் இல்லை என்று கருதி திரும்பியும் சென்று விடுவர். முன்பு எல்லாம் வீட்டின் வெளியே விருந்தினர் உள்ளனரா, எவரேனும் வருகின்றனரா, காத்திருக்கின்றனரா என்று பார்த்தே கதவை அடைக்கின்ற வழக்கம் முன்பு இருந்தது. வெளிக்கதவுகளை இன்றோ எவரும் திறந்து வைப்பதே இல்லை, பகலிலும் கூட. முன்பு வந்த விருந்தினர்களும் வந்த இடத்தில் 3 நாட்களுக்கு மேல் தங்கிடாமல் 3 வேளை என்று கருதி திரும்பிச் செல்லும் வழக்கத்தை உடையவராக இருந்தனர். அதை நல்லதே என்றும் கருதினர். மருந்தை கூட தேவையான நேரத்தில் மட்டுமே பயன்படுத்தினர். விருந்தும் மருந்தும் அளவுக்கு மீறினால் நன்மை குறைந்து தொல்லையாகிவிடும் என்ற உணர்வுடன் அப்பொழுது வாழ்ந்தனர். அதாவது அளவோடு உண்ட உணவு மருந்து ஆனது, அன்போடு கொடுத்த உணவு விருந்து ஆனது. அன்பில்லாத வாழ்க்கைக்கு உலகில் உள்ள எந்த மருந்தும் மருந்தே ஆகாது. புளித்த ஏப்பம் உடையவனுக்கு விருந்து உபசரிக்க தேவையில்லை. பசித்தவனுக்கே உணவும் வேண்டும் என்ற காலம் அன்றும் உறுதியாய் இருந்தது. சிலரை குறை சொல்ல முடியாது, இன்றும் அவ்வாறே செய்கின்றனர். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முன்பு, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு சிறிய நாட்டை இன்முகன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனது அரண்மனையில் இன்முகத்துடன் யாவர்க்கும் ஒவ்வொரு நாளும் விருந்து தவறாது நடைபெற்றது, கொடுக்கப்பெற்றது. பல நாட்டவரும் வீட்டினரும் அங்கே வந்து பயனடைவர். அப்போது இன்முகனின் அரண்மனைக்கு எதிர்பாராமல் ஒரு பெரியவர், சித்தலிங்கர் என்ற சித்தர் வந்திருந்தார். மரியாதையுடன் மன்னர் இன்முகன் அவரை வரவேற்று, ஐயா, உண்ணுங்கள் என்றார். ஐயா, சித்தரே, தங்களுக்கு எவ்வகையான விருந்தை நான் படைக்க வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார். உடன் சித்தர் சித்தலிங்கையா மவனப் புன்னகை செய்து, மன்னா, விருந்தெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. எனக்கு வேண்டியது மருந்தே என்றார். இன்முகம் மாறிப்போனது. மன்னர் திகைத்தார். ஐயா, தாங்கள் நோயுற்று உள்ளீர்களா? உடலுக்கு ஏதேனும் கோளாறா? ஏன் விருந்து வேண்டாம், மருந்து மட்டும் வேண்டுமென்கின்றீர்கள் என்றிட, சித்தரோ, இல்லை மன்னவரே, தவறாக புரிந்து கொண்டீர். எனக்கு நோய் ஒன்றும் இல்லை, குறையொன்றும் இல்லை வாழ்வில். ஆனால் மன்னா, உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இன்றும் நாட்டில் பலர் பேர் பசியுடன் வாழ்கின்றார்கள், வாடிக்கொண்டுதான் உள்ளனர். வாடிய முகம் கண்டுதான் நானே உங்களை காண வந்திருக்கின்றேன். அவர்களுக்கு இன்று ஒரு கைப்பிடி அளவாகினும் உணவு கிடைத்து விட்டால் போதும்.
அதுவே அவர்கள் உயிர் பிழைத்திட மருந்தாக அமையும். உணவே மருந்தாகும் மன்னா என்று விளக்கினார். மன்னர் சிறிது நேரம் அமைதியுடன் யோசனையில் ஆழ்ந்தார். அப்போது சித்தர் மீண்டும் கூறினார், மன்னா, வயிறு நிறைந்தவனுக்கோ அது விருந்தாகின்றது. வயிறு காலியானவனுக்கு கிடைத்த அந்த உணவோ மருந்து ஆகின்றது. அளவுக்கு மீறிய விருந்தோ நோயை தன் பக்கம் அழைத்திடும் மருந்தாகிவிடும் மன்னா என்றதும் இக்கூற்றை ஆழமாக இளம் மன்னன் இன்முகன் யோசித்தார். அப்பொழுதே தனது அரண்மனையில் நடைபெற்ற விருந்து முறையையே மாற்றிவிட்டார். முதல் பந்தியில் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு, பின்பு அடுத்த பந்தியில் வருகின்ற விருந்தினருக்கு உணவு என்று அறிவித்து ஆணையிட்டு அதை நடைமுறைப்படுத்தினார். அத்துடன் ஒவ்வொரு நாளும் விருந்தில் மீதமுள்ள உணவுகளை எல்லாம் வீணாக்கிடாமல் நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு அது சென்று சேர வேண்டும் என்றும் கட்டளை பிறப்பித்தார். அன்று முதல் இன்முகர் நாட்டில் உணவின் சுவையை விட அதை பெறும் நேரத்தின் மதிப்பே பெரிது என்ற பழமொழியும் எழுந்தது நல்லவர்களின் வாயினார். இந்த அரண்மனை சம்பவத்தால் உணவின் சுவையை விட அதை பெறும் நேரத்தின் மதிப்பே பெரிது என்ற கூற்றும் உறுதியானது என்பதால் வாய் வாழ்த்தாததை வயிறு வாழ்த்தும் என்று நாம் நம்புவோம். மறவாதீர்கள். வாழ்த்துக்கள்.